வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வெற்றியும் துளசியும் பார்த்தோம்னா, அதாவது சிவராமனுக்கும் முருகனுக்கும் யார் இந்த மாதிரிக்கு சதி பண்ணினாங்க, யாரால் சிவராமனோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு வெற்றி ரொம்பவே மும்முரமாக இறங்கியிருக்கிறாங்க. இதனால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக முருகன் அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே மகேஷுக்கு தெரிய வரும். மகேஷ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுக்கிறதுக்காக வராங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்சுமியை தான் காட்டுறாங்க. லட்சுமி சிவராமன் ஃபோட்டோ முன்னாடி அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ வெற்றி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் அழுது போகிறோம், நம்ம இந்த விஷயத்தை இதோட நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மகேஷ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ முருகன்ட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதாங்க. முருகனும் நடந்ததெல்லாம் சொல்லவும் அப்போ முருகன்ட்ட வெற்றி கேட்குறாங்க, உங்களை இந்த மாதிரிக்கு பிடிச்சிட்டு போனாங்களா, அவங்க எல்லாரையும் திரும்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடையாளம் காட்டுவீங்களான்னு கேட்கும்போது அப்போ முருகன் சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் என் ஞாபகத்தில் அப்படியே இருக்கிறாங்க, நான் கண்டிப்பா நான் அடையாளம் காட்டுவேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, இந்த முருகன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறான், அவ எல்லாரையும் நல்லாவே அடையாளம் வச்சிருக்கான் போலுக்கு, இப்போ அவங்கள மட்டும் பிடிச்சிட்டாக்கி நான் கையங்களமா மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. அப்போ வெற்றி துளசி கிட்ட சொல்றாங்க, முருகனை அழைச்சிட்டு போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ துளசியே சொல்றாங்க, ஆமா வெற்றி நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ லட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க வெற்றி மாப்பிள்ள, என் புருஷனோட இந்த நிலைமைக்கு காரணமான ஒருத்தரை கூட சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அதனால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட செல்வாக்கையும் பயன்படுத்தி நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம், மாமாவோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள சும்மா விடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போவும் சும்மா இருக்க மாட்டாங்க, அடுத்தது முருகனை நோக்கி தான் அவங்க வருவாங்க, ஏன்னா அவங்க டார்கெட் முருகன் தான், முருகனை காப்பாற்ற போய் தான் மாமா அந்த மாதிரிக்கு மாட்டிக்கிட்டாரு, அதனால அவங்களோட டார்கெட்டே முருகனை தான், முருகனை காப்பாற்றுறதுக்காகவது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து சீக்கிரமாகவே அவன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே லட்சுமி சொல்கிறாங்க, முருகன் என்ன பண்ணுனா அவன் யாருக்குமே எந்த துரோகம் பண்ணினது கிடையாது, உண்மையை சொல்ல போனாக்கி அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விரோதி இருக்கான் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ துளசி முருகன்கிட்ட கேட்குறாங்க, அண்ணா நீ இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் ஆசிரமத்தில் தானே இருந்த, அப்போ ஆசிரமத்தில் இருக்கும்போது உனக்கு பிடிக்காதவங்கன்னு சொல்லி யாராவது இருந்தாங்களா அப்படிங்கவோ அப்போ முருகன் எனக்கு எதுவுமே அப்படிலாம் யாருமே கிடையாதுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே துளசியும் சொல்றாங்க, ஆமா அண்ணன் இப்போ கூட பாவமா இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவருக்கு போய் இந்த மாதிரிக்கு ஒருத்தவன் துரோகி இருக்கிறான்னு என்ன விஷயம்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கவோ சரி துளசி நம்மளுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தாக்கி ஒண்ணுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதனால நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே துளசியும் லட்சுமியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மகேஷை தான் காட்டுறாங்க. அப்போ வெற்றிட்ட மகேஷ் சொல்கிறாங்க, வெற்றி நீங்கள் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், எதுக்காக நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுக்க போகிறீங்க, கம்ப்ளைண்ட்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வெற்றி மகேஷ்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, அது மட்டும் இல்லாமல் மாமாவை நம்ம இழந்திருக்கிறோம், அது மட்டுமா அதாவது முருகனே நம்ம இழந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து யார் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே நம்ம அடுத்ததான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே மகேஷ் சொல்கிறாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறனால அவன் உஷாராயிட மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் உஷாராயிருவானா, கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே அவன் பயந்துருவான், அது மட்டும் இல்லாமல் முருகனை காப்பாற்றுறதுக்கும் இது ஒரு வழியாக இருக்கும், அது மட்டுமா கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அவங்களும் கண்டுபிடிப்பாங்க, நம்மளும் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு சொல்லி செய்ய முடியும், முருகனை காப்பாற்றுறதுக்காக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தான் தீரணும், அது மட்டுமா மாமாவை இழந்திருக்கிறோம், அவர் எந்த துரோகமும் யாருக்குமே பண்ணாதவர், இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பாவம், அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு துரோகி முளைச்சிருக்கிறானா அது யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட வேண்டாமா, எதுக்காக அந்த மாதிரிக்கு பண்ணான்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் தீரணும் அப்படிங்கவோ உடனே துளசி மகேஷ் இப்படி பேசுறதை கேட்டுட்டு அவங்களுக்கு லைட்டாக டவுட் வருது. ஆமாம் மகேஷ் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவன் எப்படி உஷாராக முடியும், அப்போ தான் அவனுக்கு ஒரு பயம் வரும், அதனால நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் தீரும் அப்படிங்கவோ உடனே லட்சுமி சொல்கிறாங்க, என் புருஷனோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை என் கையாலேயே நான் என்ன பண்ணணும்னு தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் அவனை நான் நேருக்கு நேர் பார்த்து நல்ல நாலு கேள்வி கேட்கணும்ட்டு இருக்கிறேன், அதனால கண்டிப்பாக கண்டுபிடிச்சதான் தீரணும்,
எங்களுக்கே தெரியாமல் ஒரு துரோகி எங்கள் கூட வந்து சுற்றிட்டு இருந்திருக்கிறானா, அவனை சும்மா விடலாமா என்ன? நான் பெறாத பெத்த குழந்தை என் பையன், அவனை நான் காப்பாற்றணும் அப்படின்னு முருகனை பற்றியும் சொல்லவும், அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா சரி நானும் வார் அப்படின்னு சொல்லவும், அத்தை நீங்கள் வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வெற்றி தம்பி நான் கண்டிப்பாக வந்தே தான் தீருவேன், என் புருஷனோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் கண்டிப்பாக வந்தே தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியும் கூட வரவும் மகேஷுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ மகேஷ் நீங்களும் வாரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே மகேஷ் வந்து இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம போனோம்னா அப்புறமா நம்ம மேலே ஏதாவது டவுட் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை துரத்திட்டு போனாங்களா, அவங்க எல்லாரையும் வந்து நம்ம ஊரை விட்டே போக சொல்லணும், அவங்க யாருமே இங்கே இருந்துடக்கூடாது, அவங்க மட்டும் இவங்க கையில் பிடிபட்டுட்டாங்கன்னா அப்புறமா நம்ம கைங்களுமா சிக்கிடுவோம், அப்புறமா நம்ம என்ன நினச்சோமோ அது நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பார்த்தோம்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வந்து கிளம்பவும் அப்போ வந்து அஞ்சலி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது இவர் மட்டும் இதில் நைஸாக வந்து நவளுற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலிக்கு வந்து மகேஷ் மேலே சின்னதாக டவுட் வருது. இவர் ஒருவேளை நம்ம அப்பாவோட நிலைமைக்கு இவர் காரணமாக இருப்பாரோ, நம்ம அப்பா வந்து நம்மளை தேடி வீட்டுக்கு வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி நினைக்கிறாங்க. அப்போ வந்து துளசி வந்து சொல்கிறாங்க, அஞ்சலி நீயும் வாரியான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைக்கா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்ன அஞ்சலி எதுக்காக வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லைக்கா என்னோட புடவை எல்லாமே நான் வந்து எடுக்காமல் வந்துட்டேன், நான் போயிட்டு எனக்கு வேண்டிய டேப்லெட்டு அப்புறமா வந்து என்னுடைய ட்ரெஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லவும், சரி அஞ்சலி பத்திரமா போயிட்டு வருவியா, கூட யாரும் வரணுமான்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்று வேண்டாக்கா நான் பத்திரமா போயிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி வந்து அதாவது அப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாரா சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம், நம்ம அங்கே போனாக்கி ஏதாவது நம்மளுக்கு வந்து க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக அஞ்சலி வந்து அவங்களுடைய மகேஷோட வீட்டுக்கு அதாவது அவங்க வீட்டுக்கு அவங்க கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து வெற்றி துளசி முருகன் லட்சுமி இவங்க எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க வரவும் அப்போ வந்து அவங்க கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. முருகனை காப்பாற்றணும்னா அதுக்குள்ளேயும் சீக்கிரமாக அவனை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் இவங்களை துரத்திட்டு போனாங்களா அவங்க எல்லாரையும் வந்து முருகனுக்கு நல்லாவே தெரியும், அதனால அவனை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா முருகன் வந்து அடையாளம் காட்டுவார், அதை வச்சு நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படின்னு வெற்றி சொல்லவும், உடனே வந்து அவங்களும் சொல்கிறாங்க, சரி வெற்றி தம்பி கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கும்போது, இல்லை இதை கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக கேர் எடுத்து சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும், அப்போ தான் நம்ம முருகனை காப்பாற்ற முடியும், எங்கள் மாமாவுக்கு இந்த நிலைமைக்கு காரணமானவனே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கும்போது, வெற்றி தம்பி நீங்கள் சொல்லவே வேண்டாம், நாங்கள் கண்டிப்பாக சீக்கிரத்திலேயே வந்து எவ்வளோ தூரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், உடனே வெற்றியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ லட்சுமி வந்து அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க, என் புருஷன் வந்து ஒரு அப்ராணியாகும், அவருக்கு வந்து அதாவது எல்லாருமே நல்லவர்னு நினைக்கக்கூடியவர், யாருக்கும் எந்த துரோகமும் அவர் இது வரைக்கும் பண்ணினது கிடையாது, அப்பேற்பட்டவரை இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து முடிச்சுட்டாங்களே, அவனுங்களை சும்மாவே விடக்கூடாது, சீக்கிரமாகவே நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சார் அப்படிங்கும்போது, சரிதாம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களா, கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லவும், அப்போ லட்சுமி வந்து அழுதுகிட்டே வராங்க. துளசியும் வெற்றியும் முருகனும் சேர்ந்துக்கிட்டு லட்சுமிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ துளசி வந்து சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமாகவே நம்ம அப்பாவோட நிலைமைக்கு யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாமா அப்படிங்கவோ, அப்போ முருகனும் சொல்கிறாங்க, அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள விட்டுறக்கூடாது, நீங்கள் அழாதீங்க அப்படின்னு அவங்க லட்சுமிக்கு முருகனும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே முருகனோட கையை வந்து லட்சுமி பிடிக்கிறாங்க. முருகா அதாவது நம்மளுக்கு போய் இந்த மாதிரி ஒரு துரோகி இருக்கானா யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், முருகனும் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அஞ்சலி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே தன்னுடைய அப்பா வந்து இங்கே வந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தெரியலையே, ஏன்னா ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது வந்து ஒரு ஒளிச்சு வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது கேமரா ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது மூலமாக நம்ம வந்து சிவராமன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மகேஷ் வந்து எப்படியாவது இல்லை தப்பிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நினைக்க